நிறைய பிளான் பண்ணிட்டே இருந்தோம். பியூட்டிஷியன் கிளாஸ், டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் போகலான்ட்டு. பட் இதுமே எங்களுக்கு சக்சஸே ஆகல. பேஸ்டே நம்ம தவிர ஒரு 5 இயர்ஸா டிலே தான் ஆயிட்டே இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு எங்களுக்கு இந்த ஒரு இடம் எங்களுக்கு கிடைச்சது காட் கிஃப்ட் தான் எங்களுக்கு நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா எங்க அம்மா எவ்வளோ டைம் எங்களுக்கு சொன்னாங்க கம்பெனி போகும்போதெல்லாம். அப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம நாங்க இருந்துட்டோம். அது வேல்யூ எங்களுக்கு தெரியாம இவ்வளோ வருஷம் நாங்க அதை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப ஒரு 38 ஏஜ் ஆகுது எனக்கு. இப்ப நமக்கு போகணும், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். இப்பயும் நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதனா ஒண்ணு நம்ம கத்துக்கிட்டு வெளியில வரணும். நம்ம ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு நல்லா ப்ராப்பரா கத்துட்டு எல்லாமே நம்ம வெளியில வரணும்னு சொல்லிட்டு தங்கச்சி சொன்னதுனால இந்த ஒரு பெஸ்ட் அகாடமிக்கு நாங்க வந்தோம். எங்களுக்கு மேம் வந்த உடனே மேம் கிட்ட சொன்னேன், மேம் நான் 12th தான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ரொம்பவும் எனக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு 5-6 முறை எனக்கு சொல்லி கொடுத்தாதான் நான் சொல்லிட்டேன் மேம் கிட்ட. அப்போ மேம் பரவாயில்ல, நீங்க எத்தனை முறை கேட்டாலும் நாங்க உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். நாங்க நீங்க தைரியமா கேளுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் நிறைய டவுட் கேட்பேன். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு புரியுற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு அவுட் சைடு சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல வேற அகாடமில. பட் மேம் நல்லா புரியுற அளவுக்கு எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மறுபடியும் நம்ம கேட்டா கூட இது இப்படிதான் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து இது இப்படிதான் பண்ணணும்.